Hi everyone, welcome to the video. So இன்னைக்கு என்ன டே? ஜனவரி 31st. டிசம்பர் 31. ஆனா ஜனவரி 31 தான் நியூ இயர் கொண்டாட முடியும். 31 ஸோ துபாயில் இன்னைக்கு டிசம்பர் 31st 2025 2026ஓட செலிப்ரேஷனை பார்க்க எல்லாருமே எங்கே போவாங்களோ துபாயில் இருக்கும்போது அங்கே தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஃபுல்லாக இருக்கு. ஓகே. ஸோ துபாயில் இருக்கும்போது எல்லாருமே ஒரு இடத்துக்கு போவாங்க. அங்கே தான் நாங்களும் கிளம்பி போகலான்னு போயிட்டு இருக்கோம். பட் துபாயில் பார்த்தீங்கன்னா 40 பிளேசஸில் இந்த மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. பட் நம்ம எங்கே போக போகிறோம்னா புர்ஜ் கலிஃபா தான் போக போகிறோம். சின்ஸ் திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் டைம் இன் துபாய். ஸோ அதை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். உங்களுக்கே தெரியும் பயங்கர கூட்டமாக வேற இருக்கும் அங்கே அப்படின்னு. எங்களுக்கும் நிறைய பேர் எல்லாம் சொன்னாங்க போகக்கூடாது, ரொம்ப கூட்டமாக இருக்கும், பெட்டர் அவாய்ட் இட் அப்படிலாம் சொன்னாங்க. பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதால ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் என்னோட ஃப்ரெண்டும் கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஸோ எப்படியும் எனக்கு தெரிஞ்சு மினிமம் இன்னைக்கு 15 கிலோமீட்டராக நடந்துருவோம்னு நினைக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா இப்போவே ஆல்மோஸ்ட் 6 o'clock ஆச்சு இந்த ஈவினிங். லெட்ஸ் கோ. நானும் உங்களுக்கு அந்த மொத்தமாக ஒரு vlog கவரேஜாக எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. வாங்க. இப்போ எங்கே சாப்பிட போகிறோமா? பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல. லெட்ஸ் கோ. ஈவினிங் சாப்பிட்ட சார்கோல், ஆஃப்டர்நூன் சாப்பிட்ட சார்கோல் அப்படிங்கிறது. ஓகே. ஆமாம், மதியம் வந்து லைட்டாக தான் சாப்பிட்டோம் ரெண்டு பேருமே. ஏதாவது சாப்பிட்டு இப்படி போகலாமா? இந்த பக்கம் ஏதாவது இருக்கா? இப்படி போனால் மறுபடியும் ரிட்டர்ன் நடக்கணும். இப்படியே போயிடலாமா? ஸோ இந்த பக்கம் போனோம்னா ஆன் த வே டு மால் ஆஃப் எமிரேட்ஸ். அங்கே தான் போய் நாங்கள் மெட்ரோ கேட்ச் பண்ணணும். ஸோ அந்த வழியாக போய் சாப்பிட்டு போயிடலாம். மறுபடியும் ரிட்டர்ன் யாரும் நடப்பா? ஆல்ரெடி அங்கே வேறு நாங்கள் நடக்கணும், அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். போகலாம். நம்ம ஃபேவரட் மாலான மால் ஆஃப் எமிரேட்ஸ்குள்ளே வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு மெட்ரோவை பிடிச்சி போக வேண்டியதான். ஆனால் எனக்கு என்னமோ இங்கேயே நாங்கள் மாட்டிப்போமோ அப்படின்னு தோணுதுங்க. இந்த மெட்ரோலேயே கூட்டமாக இருக்குமோ எனக்கு தெரியல, நான் பார்த்ததில்லை. ஆனால் வெளியே சொல்கிறதெல்லாம் பில்டப் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போவோம். நாங்கள் வேறு டின்னர் வேறு இப்போவே முடிச்சிட்டோம், சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 6 o'clock ஆகுது. அங்கே போனால் எதுவுமே கிடைக்காது. அதுவும் இல்லாமல் அந்த கூட்டத்தில் 12 மணிக்கு எங்கே என்ன தேடுறதுன்னு தெரியாது. அதனால் டின்னர் இப்போயே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். செம க்ரௌடுங்க. பிஸ்னஸ் பே ஸ்டாப்பில் நாங்கள் இறங்கிட்டோம். துபாய் மாலில் ஸ்டாப் இருக்கான்னு தெரியல. 5 o'clock வந்து இந்த ஸ்டாப்பில் எந்த மெட்ரோவும் நிற்காது அப்படின்னு சொன்னாங்க. பட் ஸ்டில் நாங்கள் அப்படியே பிஸ்னஸ் பேலே இறங்கிட்டோம். இங்கேயே வந்து சுற்றிட்டு நடந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா சுற்றிட்டு போயிட்டு ஏதோ நல்ல வியூவாக பார்த்து செட்டில் ஆகிட வேண்டியதாங்க. பாருங்க, அதுதான் புர்ஜ் கலிஃபா. பார்த்தாச்சுல, அவ்வளோதாங்க, vlog முடிஞ்சுச்சு. சும்மா சொன்னேன். இப்போ நம்ம பிஸ்னஸ் பேல நம்ம இறங்கியிருக்கோம். இங்கேருந்து அந்த பே அவென்யூ பார்க் அப்படின்னு ஒரு இடம் பார்த்தோம் நாங்கள். சரி, அங்கேயே போகலாமேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அங்கே போகிறோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்கே போகலாங்கிறது அங்கே போனதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணணும். இங்கே பாருங்க, ஃபுல்லாக பேரிகேட்ஸ் போட்டு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த புர்ஜ் கலிஃபாவுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற ரோடு எல்லாமே கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணியிருக்காங்க. உள்ள அலௌட் இருக்குது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கு மட்டும்தான். நீங்கள் கப்புளாவோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட வந்தீங்க அப்படின்னா அலோவ் பண்ணுறாங்க. பேசிக்காக ஒரு ஜெண்டர் இன்னொரு ஜெண்டர், 2 ஆப்போசிட் ஜெண்டர் கூட இருக்கணும், அதுதான் மேட்ரு. ஸோ எங்களை அலோவ் பண்ணல. எவ்வளோ கேட்டு பார்த்தோம். அங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இந்த பக்கம் வியூ இருக்கிறதால அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. நாங்கள் ஏதாவது அதை விட க்ளோசஸ்ட் வியூ ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் அந்த க்ளோசஸ்ட் வியூ நான் சொன்னது. இதை பார்க்குறதுக்காக தான் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் செட்டில் ஆகிருக்காங்க. பார்த்தீங்களா,
இதுதான் இங்கே இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் வியூ. ஸோ ஆக்சுவலாக வியூ இங்கேருந்தே சூப்பராக தான் இருக்குது. பட் அந்த கொஞ்சம் அந்த பாட்டம்லேருந்து கொஞ்சம் அந்த எலிவேஷன் தெரிஞ்சது அப்படின்னா இட்ஸ் குட். இங்கே பாருங்க, பக்கத்தில் வந்தாச்சுங்க. கரெக்டாக இப்போ 8 o'clock ஆச்சு. அதனால தான் இந்த லைட்ஸ் இப்போ வந்து ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. எவ்ரி 1 hour இன்டர்வலில் இந்த மாதிரி லைட்ஸ் இருக்குது. யா, ஐ திங்க் ஸ்டில் 4 more hours to go. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபேமிலிஸ் எல்லாருமே செட்டில் ஆகிட்டாங்க. நாங்கள் அங்கே போலீஸ்ட்டு பர்மிஷன் கேட்டு இந்த பக்கம் வந்துட்டோம். somehow we are lucky we got it. Let's wait for the new year. இன்னும் டைம் போக போக தான் ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடம். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா க்ரௌட் எதுவும் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த பக்கம் வந்து வியூ இல்லை. ஒரு பில்டிங் இருக்குது, ஒரு ஓல்டு பில்டிங். அங்கே அது வந்து புர்ஜ் கலிஃபாவை ஹைட் பண்ணியிருக்கு. எவ்வளவோ நாள் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஏதோ ஒரு வீடியோஸ் புர்ஜ் கலிஃபாவை பற்றி பார்க்கும்போதோ, இந்த செலிப்ரேஷன்ஸு இந்த ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் நியூ இயர் அன்றைக்கி பார்க்கும்போதோ நம்மளும் ஒரு நாள் இதை பார்க்கணுன்னு நம்ம ஆசையாக இருந்திருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வருஷத்தில் நான் இங்கே வந்ததுக்கு ஐ எம் ஆக்சுவலி கிரேட்ஃபுல். அஃப்கோர்ஸ் ஐ ஹவ் ஒர்க்ட் ஹார்ட் ஃபார் தட். somehow this feels better and இது ஒரு நல்ல இயராக இருந்துச்சு, ஒரு 2025. சும்மாங்க இதெல்லாம் ஷேர் பண்ணுன்னு தோணுச்சு, ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். யா, இன்னும் ஒரு 3 மணி நேரம் இருக்குங்க. வாவ், bro. என்னங்க, வீடியோ நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ விஷ் யூ அ ஹாப்பி நியூ இயர் 2026. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த இயர் கண்டிப்பாக ரொம்பவே பாசிட்டிவாக முடியும். நீங்களும் நல்லா பாசிட்டிவாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். See you.